Oh, hallelujah. உம்மை துதிக்கிறோம். Thank you, Lord. Hallelujah. Oh, உம்மை துதிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்துல இருக்கிறது போல என்னுடைய ஆத்துமா மேலே தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா, இக்கட்டின் மத்தியிலே தாவீது தேவனை பார்த்து கூப்பிடுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே தங்குவதை விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட விருப்பத்தோடு வாஞ்சையோடு இந்த மாலை நேரத்தில் இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டின் நடுவில் கர்த்தர் துணையாய் இருக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க பார்ப்போம். நீர் எனக்கு துணையாய் இருக்கிறதுனால ஓமை நான் ஆண்டவரே ஓ துதிக்கிறேன். ஓ மில்லை நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்வீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா. ஓ நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். எத்தனை பேர் ஆண்டோடைய நிழலை வாஞ்சிக்கிறீங்க? என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை இணைந்து பாடுங்க. கற்றுக்கொண்டு ஆண்டுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில கடந்து வரும். சொல்லுவோம், உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். சொல்லுங்க, உம்மைத்தான் நினைக்கிறேன், உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். சேர்ந்து சொல்லுவோம், ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். சொல்லுவோம், தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். சொல்லுங்க பார்ப்போம், தேவனே என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கின்றேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கின்றேன். என் உடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. என் உடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. ஏசையா சொல்லுவோம், ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். கை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். சொல்லுங்க, ஓ உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா,
நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். ஓ, எத்தனை பேர் சொல்வீங்க, ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணை, நீரே எங்களுடைய நிழலாய் இருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே அகமகிழ்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும், அது வனாந்திரமா இருந்தாலும் கூட தாவீதை போல நாங்கள் சொல்லுகிறோம், உம்மையே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சொல்லுவோமா? உம் இரக்கம் தயவு மேலானது உயிரை விட. எத்தனை பேர் அப்படி சொல்வீங்க? அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது என்று சொல்லி. ஓ, ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் எத்தனை பேர் நினைத்து சொல்வீங்க? ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டுகிற இரக்கமும் நீர் எனக்கு பாராட்டுகிற தயவும். சொந்த மகன் அப்சலோம் தாவீதை துரத்தும் பொழுது, ஓ, வாயிலிருந்து செய்கிற அறிக்கையை பாருங்க, வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையிலிருந்து எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய தயவு ஆண்டவரே என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் அது மேலானது. ஓ, என்னுடைய உயிரை பார்க்கிலும் அது மேலானதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இரக்கம் தயவு மேலானது உயிரை விட. இரக்கம் தயவு மேலானது உயிரை விட. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நான் துதிப்பேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நான் துதிப்பேன். உம் நாமம் சொல்லி கையை என்றும் உயர்த்திடுவேன். உம் நாமம் சொல்லி கைகளை, ஓ, நான் உயர்த்துவேன். சொல்லுங்க பாப்போம். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். சொல்லுங்க. உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். சொல்லுவோம். ஏசையா 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 இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே, ஓ இம்மானுவேல். சுவையான உண்பதை போல், சொல்லுங்க, சுவையான சுவையான உணவை உண்பது போல் திருப்தியானே உறவில். சுவையான உண்பது போல், சொல்லுங்க, சுவையான சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானே உறவில். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கின்றேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கின்றேன். ஏசையா ஏசையா, சொல்லுங்க. ஓ இரட்சகரே இம்மானுவேல். தாவீது சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியா இருக்கும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே உம்மை போற்றும் என்று சொல்லி.
எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, உணவை உண்டால் எப்படிப்பட்ட ஒரு திருப்தி வருமோ, வயிறு நிறைய சாப்பிடும் பொழுது எவ்வளோ நிறைவா இருக்குமோ, வாய் சொல்லும் அப்பாடா போதும்னு சொல்லி. அது போல எத்தனை பேருடைய ஆத்துமா திருப்தி ஆகிறது ஆண்டுடைய உறவினாலே, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தினாலே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாய் இருக்கிறது, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுகிறதுன்னு சொல்லி என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. சுவையான உணவை உண்பது போ திருப்தியான உறவில், சுவையான உணவை உண்பது போ திருப்தியான உறவில், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கின்றேன், அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கின்றேன். ஏசையா, ஏசையா, அப்பா இரட்சகரே, இம்மானுவே, ஏசையா, ஏசையா, இரட்சகரே, இம்மானுவே. ஓ, உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகுகின்றேன் அப்பா. ஓ, நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகுகின்றேன். ஏசையா, ஏசையா, இரட்சகரே, ஓ மானுவே. சொல்லுங்க, ஏசையா, 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 இரட்சகரே, இம்மானுவே. படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், இரவு நேரம் தியானிக்கின்றேன், படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், இரவு நேரம் தியானிக்கின்றேன். உமது வலது கரம் தினமும் தாங்குதையா, உமது வலது கரம் தினமும் தாங்குதையா, உம்மையே இறுதி வரை விடாமல் பற்றி கொண்டே, உம்மையே இறுதி வரை விடாமல் பற்றி கொண்டே. ஏசையா, ஏசையா, இரட்சகரே, இம்மானுவே. கை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா, ஏசையா, இரட்சகரே, இம்மானுவே. சொல்லுங்க, நீங்க கை உயர்த்தி. உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, தினமும் அகமகுகின்றேன், நிழலோ நீர் எனக்கு துணையாயிருப்பதா, தினமும் அகமகுகின்றேன். சொல்லுவோம், ஏசையா, ஏசையா, இரட்சகரே, இம்மானுவே. ஏசையா, ஏசையா, இரட்சகரே, இம்மானுவே. கையை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது போல, ஏசையா, இரட்சகரே, எங்களை ரட்சிக்கிறவரே, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு என்ற அர்த்தம். ஆமென். தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறான் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்க, தாவீதுடைய அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு அப்படியே எனக்கு தெளிவா புரியுது. பாருங்க, சொந்த மகன் துரத்துகிறார் கொல்லுவதற்கு, இருக்கிற இடம் வனாந்திரம்,
அப்படிப்பட்ட நேரங்களிலே சரீரமும் சரி மனதளவிலும் சரி ஒரு விதமான அழுத்தத்திலையும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்லையும் தான் அவர் இருந்திருக்கணும். ஆனால் மாறாக தாவீது எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நீ என் கூட துணையா இருக்கிறதுனாலே உடைய செட்டை நிழலிலே நான் களி கூறுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சந்தோஷமா இருக்கிற ஆண்டவர் உடைய நிழலில் நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்களா, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையின் நடுவில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, முக்கியமாய் தாவீது இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, எந்த இடத்துல நான் நின்று கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலே நான் கடந்து போனாலும், தாவீதின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை போல ஆண்டவரே, அவர் எதை எம்பசைஸ் பண்றாரு பாருங்க, எதை அவர் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறான்னு பாருங்களேன். நீர் எனக்கு துணையா இருக்கிறதுனால உடைய நிழலிலே நான் களி கூறுகிறேன். இனி நம்ம அதை விட்டுட்டு சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, சூழ்நிலையை மாத்திரம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு எது பெருசா தெரியுதுன்னா சூழ்நிலை பெருசா தெரியுது. நீ ஆண்டவர் துணையா இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும், நீங்க துன்பத்தின் மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதை விவரித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே திருப்தியா இருக்கிறேன்ப்பா, ஐ அம் சோ சாட்டிஸ்ஃபைட். எங்க இருந்து சொல்றாரு பாருங்க, நான் இருக்கிற இடம், என் சரீரம் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் இருந்தாலும் கூட ஆண்டவரே நான் உண்மையிலே திருப்தியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இனி எத்தனை பேர் அப்படிப்பட்ட பிரசன்னத்தை உணர விரும்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உடைய நாமத்தை சொல்லி நான் கைகளை உயர்த்த போகிறேன். 2 கரம் உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா, ஆண்டவரே இனி ஆத்துமாவை பலப்படுத்திக் கொள்ளுங்க. சரீரம் சோர்வுக்குள்ளே இருக்கலாம், ஆனா சொல்றேன், ஆத்துமா பலனையும் பொழுது சரீரமும் உற்சாகம் அடையும். சரீரம் சோர்வான இடத்துல இருந்தாலும் தேவனுடைய கிருபையை நினைத்து பாருங்கள், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நினைத்து பாருங்கள். அவர் சொல்றார், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்க ஆசையா இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த உறவிலே அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார். சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, என் தேவனுடைய பிரசன்னம், என் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் அதை நம்புறீர்கள்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேரை கூட கையை உயர்த்தி சொல்வீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஓ நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகுகிறேன். ஓ நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகுகின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவே. கை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தாலும், நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லா உபத்திரவத்தையும் எல்லா எதிர்ப்புகளையும் ஓரமாய் வைத்து விட்டு, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவர், அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்களை செய்து இருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது, இந்த நிலைமையில உங்களுக்கு அந்த கிருபை பெரிய காரியங்களை செய்யும் என்பதை நம்பிக்கையோட நம்பி கையை உயர்த்தி நீங்க சொல்லுங்க பாப்போம். ஓ ஹல்லேலூயா. துணை என்று சொல்லும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, நீ சப்போர்ட் இல்லாம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. துணை இல்லை அப்படின்னு சொன்னா தனியா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அந்த இடத்துக்கு ஆண்டவர் துணையாய் வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இல்லங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் கரம் பிடிக்க உங்களுடைய துணையா இறங்கி வர போதுமானவரா இருக்கிறார். கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசிக்கிறீங்களா? கையை நீட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. ஓ உங்களுடைய துணையை நான் எதிர்பார்க்கிறேன். ஓ என் சூழ்நிலை நடுவில் இருந்து வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்து நான் சொல்லுகிறேன், நீர் எனக்கு துணையா இருப்பதா. உங்க
உங்க நிழல்ல நான் களி கூறுவேன் ஆண்டவரே. நான் சொல்றேன், அந்த துணை உங்களோடு இருக்கும் பொழுது நான் சொல்றேன், அவருடைய நிழல் உங்களை களி கூற பண்ணும். அவருடைய சட்டை நிழல் உங்களை களி கூற பண்ணும். ஆண்டுடைய கரம் உங்களை தாங்குகிறதை நீங்க பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஓ, எவ்வளவு ஆழத்துக்குள்ள நீங்கள் போனாலும், எவ்வளவு அழுத்தமான நிலைமையில மன அழுத்தத்திலே அமர்ந்து கொண்டிருந்தால், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்று சொன்னார். ஓ ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மகிழ்விக்க போதுமானவர். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் ஓ ஹல்லேலூயா உங்களை களி கூற பண்ணுகிறவர். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா என்னோடு சேர்ந்து, ஓ நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? சொல்லாமா? ஓ நீர் எனக்கு துணையாயிருப்பதா, தினமும் அகமகிழ்கின்றேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் துணை. Lord, you are my helper, you are my support. ஓ, நம்புறீங்களா? இன்னைக்கு நடக்காத காரியத்தை குறித்து நினைத்து கொண்டு கவலையோடு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் துணையா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் சாத்தியமாக்க அவர் வல்லமையுள்ளவர். எல்லாவற்றையும் சரி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவராலே கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவராலே செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி சொல்லுங்க. அற்புதம் செய்கிறவர். நீங்க யோசித்து பார்க்காத நேரங்களிலே, நீங்க நினையாத வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா போதும். விசுவாசிக்கிறேன்னு சொன்னா என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, தேவனால முடியாதது ஒன்றுமில்லை. வியாதியா இருக்கட்டும், மரண படுக்கையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஆண்டவரே சூழ்நிலைகளா இருக்கட்டும், தேவன் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லமையுள்ளவர். கை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கூடாததொன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. கூடாததொன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஓ, அதிசயம் செய்பவர், அற்புதங்கள் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, அற்புதங்கள் செய்பவரே, கூடாத ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. கூடாத ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஓ, கூடாததொன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம். கூடாதது, கூடாததொன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. கை உயர்த்தி சொல்லுங்க. கூடாதது, கூடாததொன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. அதிசயம் செய்பவரே, அற்புதங்கள் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, அற்புதங்கள் செய்பவரே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. கை உயர்த்தி சொல்லுவோம். கூடாததொன்றுமில்லை,
அதிசயம் செய்பவரே, அற்புதங்கள் செய்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவர் நீர், கருணை கொண்டவர். சொல்லுங்க. அதிசயம் செய்பவரே, ஆறுதலின் நாயகரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவர் நீர், கருணை கொண்டவர். என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கை வைத்த யாவற்றிலும் வெற்றியை தந்தீர். என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கை வைத்த யாவற்றிலும் வெற்றியை தந்தீர். துணையா என்னோடு நீர் என்றும் இரு, துணையா என்னோடு நீர் என்றும் இருக்க. சொல்லுங்க. ஓஹோ, கூடாத ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை, கூடாத ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஓ, அதிசயம் செய்பவர், அற்புதங்கள் செய்பவரே, அதிசயம் அற்புதங்கள் செய்பவரே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஓ, என் வாழ்வில் ஒளி விளக்காய் வந்தீரேசையா, வார்த்தை என்ற மன்னாவை தினம் தந்தீரேசையா. என் வாழ்வில் ஒளி விளக்காய் வந்தீரேசையா, வார்த்தை என்ற மன்னாவை தினம் தந்தீரேசையா. அப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மையே அறிந்திட, உம்மோடு நெருங்கிட, ஜெபத்தில் எந்தன் இயேசுவே, உம்மோடு அறிந்திட, உம்மோடு நெருங்கிட, ஜெபத்தில் எந்தன் இயேசு. சொல்லுங்க. என் வாழ்வில், என் வாழ்வில் ஒளி விளக்காய் வந்தீரேசையா, வார்த்தை என்ற மன்னாவை தினம் தந்தீரேசையா. என் வாழ்வில் ஒளி விளக்காய் வந்தீரேசையா, வார்த்தை என்ற மன்னாவை தினம் தந்தீரேசையா. துணையா என்னோடு நீர், துணையா. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என்றும் ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுவோம். கூடாத ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ரெண்டு சொல்லுவோம். கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. கடைசியா சொல்லுவோம். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. அதிசயம் செய்பவர், அற்புதங்கள் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, அற்புதங்கள் செய்பவரே, கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மாலே கூடாதது ஒன்றும் இல்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மனுஷன் சொல்லுகிற வார்த்தையில தவறி போகலாம், சிலர் செய்யறன்னு சொன்ன காரியத்திலே தவறி போயிருக்கலாம். ஆனா என் தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார்,
அதை செய்து முடிக்க வல்லவர். ஆமென். நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தையை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி இன்னைக்கு கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துக்குள்ளே அவருடைய கரம் உன்னுடைய சிரசின் மேலே இறங்கி வருகிறது. எதெல்லாம் தடை என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, எதெல்லாம் எனக்கு முட்டுக்கட்டையா இருக்குன்னு சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, ஓ அவர் சொல்லுகிறார், என்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. நம்பும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவர். ஓ எத்தனை ராத்திரிகளிலே கண்ணீரோடு கூட ஓ உங்களுடைய படுக்கைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஓ செய்து தர போதுமானவர், நிறைவேற்றி தர போதுமானவர், தடைகளை உடைக்க போதுமானவர், கூடாத காரியத்தை கூட பண்ணுகிறவர், நடத்தி முடிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நம்புறவங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் கூட தான் ஆண்டவர் எனக்கு இடைப்படுகிறார்னு சொல்லுறவன் ரெண்டு கையை உயர்த்தி எந்த இடத்துல இருந்தாலும் கையை உயர்த்தி நீங்க சொல்லுங்க பாப்போம். ஓ இருளிலே வெளிச்சமாய் வருகிறவர். ஓ ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளா இருக்கிற காரியங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அவர் ஒளியாய் வந்து எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம் கையை உயர்த்தி. என் வாழ்வில் ஒளி விளக்காய் வந்திரேசையா, வார்த்தை என்ற மன்னாவை தினம் தந்திரேசையா, என் வாழ்வில் ஒளி விளக்காய் வந்திரேசையா, வார்த்தை என்ற மன்னாவை தினம் தந்திரேசையா, கூடாததொன்றும் இல்லை. அறிக்கை செய்ய பார்ப்போம். மாலே கூடாதது ஒன்றும் இல்லை. நீ என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறீங்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற கூடாததொன்றும் இல்லை. மாலே கூடாதது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அதிசயம் செய்பவர், அற்புதங்கள் செய்பவரே, அதிசயம் செய்பவர், அற்புதங்கள் செய்பவரே, கூடாதது ஒன்றும் இல்லை. மாலே கூடாதது ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க. நம்பிக்கையோடு இந்த ஆராதனை கர்த்தருக்கு ஏறிடுங்க. நான் சொல்றேன், நீங்க வைத்திருக்கிற திட்டங்களை பார்க்கலாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. தடையாய் நிற்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி விட்டு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி அவரே வெளிச்சமாய் வந்து உங்களோடு தங்கி இருப்பார். சாத்தியமற்ற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் உங்களுக்காக கிரியை செய்து எல்லாவற்றையும் கூடுமானதாக்கி எல்லாவற்றையும் கூட பண்ண எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க இன்னைக்கு நாம் பாடினது போல நீ நாம் ஆராதித்தது போல கர்த்தர் துணையாய் வந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட கையை உயர்த்தி ஜெபம் பண்ண போறீங்க? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட நான் ஜெபிக்கிறேனப்பா, நீர் எங்களுக்கு துணையாய் வருகிறீர். உங்களுடைய பிரசன்னத்திலே எங்களை களி கூற பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஓ கூடாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சரி வர ஓ செய்து முடிக்கிறவர், தடைகளை உடைக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு எதெல்லாம் நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ ஓ அந்த கண்ணீரான முகத்தை ஆண்டவரே ஓ களிப்பான உற்சாகமான சந்தோஷமான ஓ ஒரு முகமாய் நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் வாசிக்கிறோம், நீர் இரட்சகராய் இருக்கிறீர். ஓ நீர் இம்மானுவேலராய் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த ஆராதனை கலந்து கொண்ட இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கர்த்தர் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீ வல்ல கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
நாங்கள் அறிக்கை செய்கிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவருடைய நாமத்தினால் எல்லாம் ஆகும். அவருடைய நாமத்தை கொண்டு நாங்கள் இந்த ஆராதனையை நம்முடைய சமூகத்தில் இந்த ஜெபத்தையும் அர்ப்பணிக்கிறோம், ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென்.